ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தைங்களோட பழைய டிஷர்ட், பத்தாத டிஷர்ட் ஏதாவது ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிடுச்சு, அதை போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு டிஐஒய். அதுக்கு நான் இப்போ ஒரு பத்தாத பழைய டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது 2 to 3 இயர்ஸ் வரும். இது என் பொண்ணோட டிஷர்ட், அவளுக்கு இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பத்தாமல் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அதோட உள்பக்கத்தை வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதோட கையை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை 2 சைடுமே பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து வேணாலும் தைச்சிக்கலாம், இல்லைன்னா கையால் வேணாலும் நூல் வச்சு நம்மளே தைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அடுத்து நான் இன்னொரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம காலர் உள்ள டிஷர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். காலர் எடுத்துட்டோன்னா யூஸ் பண்ணும்போது பட்டன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட கையையும் கட் பண்ணிக்கலாம், திருப்பி போட்டு முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ நான் 2 டிஷர்ட்டுமே கையை தைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற டிஐஒய்க்கு 2 to 6 இயர்ஸ் உள்ள டிஷர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள டிஷர்ட் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. இப்போ இந்த 2 டிஷர்ட்டுமே நான் மிஷினில் கொடுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு பழைய டிஷர்ட் ஒன்று நான் கையாலேயே நூல் போட்டு தைச்சி வச்சுருக்கேன், வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிஷர்ட்டும் நான் காமிக்கிறேன். நம்ம தைச்சி வச்சுருக்க டிஷர்ட்டை மிக்சிக்கு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிட்டு. அழகாக இதை வந்து கரெக்டாக இழுத்து விட்டுடலாம். நம்ம சட்னி, ஜூஸ் ஏதாவது அடிக்கும்போது சிந்துறதெல்லாம் இந்த டிஷர்ட்லேயே கலெக்ட் ஆகிக்கும். நம்ம அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டிஷர்ட் கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வசதியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி நல்லா கவர் ஆகுது எங்குமே. ஸோ கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மிக்சியோட சைஸை பொறுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து எல் ஷேப்பில் இருக்குது. சில மிக்சி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஷர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து தைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மிக்சியில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சைட்லலாம் பென் ஆர் பென்சில் வச்சு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டு போட்டோன்னா மிக்சியில் போடும்போது நல்லா ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். காலர் உள்ள டிஷர்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து காலரை வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம். இன்னொரு டிஷர்ட்டும் போட்டுட்டேன், அதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஓவரால் பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. பார்க்கும்போது நம்ம டிஷர்ட் போட்டு வச்சுருக்க மாதிரி இல்லை, ஏதோ மிக்ஸிக்கு கவர் போட்ட மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.